Explore the summer at Sikara The Farm Resorts, Aanekatti, Coimbatore. Automoto Expo, conducted by Adhanos Expo Private Limited, 28 to 30 April at Chennai Trade Center. வெளியில் வந்தாலே கூட வந்து நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் கூட வருவாங்க. கோர்ட்டுக்கு போனாலும் ஜூனியருங்களும் மற்றவங்களாம் சேர்ந்து 20 பேர் 30 பேர் மேலே அட்வொகேட்டும் கூட இருப்பாங்க. அது காரணம் வந்து கூட எப்போ வந்தாலும் ஒரு 20-30 கார் கூட வரும். எங்கே போனாலும் கூடவே தான் வருவாங்க. எவ்வளோ பேர் வந்து ரவுடிங்களை வச்சு மிரட்டி பார்த்தாங்க, போலீஸை வச்சு மிரட்டி பார்த்தாங்க, ஏதாவது மூர்த்தியை பண்ணணும் அடக்கணும் அப்படின்னு. ஆனால் எதுவுமே பண்ண முடியாது போச்சுனாக்கா அவர் கூட இருந்தவங்க அத்தனை பேருமே வழக்கறிஞர்கள். எந்த ரவுடியாக இருந்தாலும் அவர் 5 நிமிஷம் பேசினார்னா அவனே வந்து அண்ணனுக்கு விசுவாசியாக மாறிடுவான். அம்பேத்கர் சிலை திறப்பு விழாக்கு போகிறப்போ அந்த மாதிரி ஒரு சில ரவுடிங்க வந்து இந்த பக்கம் வந்தாருன்னா திரும்பி போக மாட்டாருன்ற மாதிரிலாம் பேசினாங்க. ஆனால் அப்போ தான் வந்து எந்த ரவுடினாலும் வரட்டும், நாங்கள் பார்த்து வரோன்னு கூட இருக்கிற இளைஞர்கள் நிறைய பேர் கூட வந்தாங்க. எப்பவுமே அவரை சுற்றி தான் இருப்பாங்க. அதனால் அவர்கிட்ட யாருமே நெருங்க முடியாது. அவர் நெருங்கினாக்கா எப்படியும் ஒரு 10 பேர் அவங்க காலி பண்ணிட்டு தான் வரணும். துப்பாக்கியெல்லாம் வச்சுருப்பாரு. துப்பாக்கி வச்சுருந்தாருன்னா அவருடைய பாதுகாப்புக்கு வச்சுருந்தார். அது அரசனுடைய அனுமதியோடு லைசன்ஸோடு தான் வச்சுருந்தார். அங்கே காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு பிரச்சனை. சாதி இந்துக்களுக்கும் பட்டியல் சமூக மக்களுக்கும் பிரச்சனை. அது சாதி இந்துக்கள் சார்பாக வந்து சங்கராச்சாரிய அவங்களுக்கு போட்டால் வந்தார். பட்டியலில் இருந்த மக்கள் சார்பாக இவர் அண்ணன் போனார். இல்லை, சங்கர மடத்துக்கு பொதுவாக போனோம், யாராக இருந்தாலும் உட்காரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உட்காந்தாரா தலைவர்? என்ன நடந்துச்சு? பூவை மூர்த்தியார் அவர்கள் இறக்கும்போது பாடின அந்த மரண கானா பாட்டு தான் மெட்ராஸ் திரைப்படத்தில் கூட இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது உண்மைதான். ரஞ்சித் கிட்ட நாங்கள் பேசுகிறப்போ அவரும் சொன்னார். ஏன்னா ரஞ்சித் அவர் இருக்கிற கிராமம்லாம் எல்லாருமே வந்து புரட்சிபாதமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவர் பண்ணுற சர்வீஸ் இந்த சமூக தொண்டை வச்சு தான் அவருக்கு மனசில் ஆழமாக பதிஞ்சுது. அதனால் அவர் எடுத்த திரைப்படம்லாம் வந்து அண்ணனை முன்னுதாரணமாக வச்சு தான் அவர் திரைப்படம்லாம் நிறைய பண்ணார். நிறைய வசனம்லாம் கூட அதில் சேர்த்துருக்காரு. அண்ணன் துப்பாக்கி வச்சுருப்பாருன்னு சொல்லுவாங்க, நீங்கள் வச்சுருக்கீங்களா? பிஹைமுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய வலிமை சொல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய வலிமை சொல்லில் கேவி குப்பம் சட்டமன்ற உறுப்பினரும் புரட்சி பாரதம் கட்சியின் மாநில தலைவருமான பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வாங்க சந்திக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். பொதுவாக தமிழக அரசியல்வாதிகளில் ஒயிட் அண்ட் ஒயிட்லேயே அதிகமாக பார்க்கக்கூடிய தலைவர் நீங்கள். இப்படி மெயின்டைன் பண்ண முடியுதா? எங்கள் தலைவர் எப்போவுமே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இருப்பார். அவரை ஃபாலோ பண்ணி தான் நாங்களும் எங்களுடைய தொண்டர்களும் ஒயிட் அண்ட் ஒயிட்லேயே தான் இருக்கிறாங்க. அது ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அது ஒரு அடையாளம் மாதிரி ஆகிடுச்சு. புரட்சி பிறந்தனால எப்போவுமே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருப்பாங்க, நீட்டாக இருப்பாங்க அப்படின்னு அவங்க அடையாளமாகவே சொல்லுவாங்க. அவங்க புரட்சி பிறந்த ஆளாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. மற்றவங்க கூட மற்ற அரசியல்வாதிகளும் கூட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒயிட் அண்ட் ஒயிட்லேயே எங்கள் தலைவரை பின்பற்றி எல்லாமே அது பழகி போச்சு. இதனால் வரையும் நாங்கள் மெயின்டைன் பண்ணி தான் இருக்கிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் பெயர்ல இருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ணன் பெயரை சேர்த்துருக்கிறது அப்படிங்கிறது எல்லாரும் அப்பா பேர், அம்மா பேர், அப்புறம் மனைவி பேர், கணவர் பேர் அப்படிங்கிறத சேர்த்துருப்பாங்க. உங்கள் கூட வந்து அண்ணன் பேரையும் சேர்த்துருக்கீங்க. இது எப்படி பிறக்கும் போதே வச்ச பேரா இல்லை இடையில எப்போ சேர்த்துக்கிட்டது இந்த ஜெகன்மூர்த்தி அப்படிங்கிறது? என்னுடைய பேர் வந்து ஜெகநாதன் தான். அண்ணன் மறைந்த பிறகு அண்ணன் பேரும் இருக்கணுன்றதுனால ஜெகநாதனில் நாதன் எடுத்துகிட்டு மூர்த்தின்னு சேர்த்தேன், ஜெகன்மூர்த்தின்னு. அது வந்து முறையாக வந்து பதிவு பண்ணி தான் வச்சுருக்கேன். நீங்கள் பிறந்தது வளர்ந்தது அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டரசன்பேட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆண்டரசன்பேட்டை அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தது எப்படி இருந்துச்சு? அந்த ஒரு சாதி ஆதிக்கமாக இருக்கட்டும், அப்போ எப்படி இருந்துச்சு அந்த பகுதியில்? எப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவராக உருவாகணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வந்துச்சு? சமூக பிரச்சனைகள், சாதி பிரச்சனைகள் நிறைய இருக்கும், அடக்குமுறைகள் நிறைய இருக்கும். அதெல்லாம் வந்து அண்ணன் வளர்ந்த பிறகு ஒரு இயக்க ரீதியாக வளர்ந்த பிறகு அது எல்லாமே வந்து முறியடிச்சு அந்த ஏற்றத்தாழ்வுகள், அந்த சாதி பாகுபாடு இது எல்லாத்தையும் ஒழிச்சிட்டாங்க. அதிலிருந்து அந்த சாதி பாகுபாடுன்றது இல்லை. இங்கே பட்டியலின மக்கள் வந்து ரொம்ப சுதந்திரமாக சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அவர் உருவாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கிராம நேரத்துனா அங்கெல்லாம் வந்து யாருன்னா அந்த ஊரில் ஒருத்தர் தான் படிச்சிருப்பார். அதுபோல் இருந்தது. இவர் உருவாகின பிறகு இன்றைக்கி அந்த ஊரில் படிக்காதவங்க யார் ஒன்று கேட்குற அளவுக்கு ஆகிப்போச்சு. அந்த அளவுக்கு எல்லாமே படிச்சிருக்காங்க. இன்றைக்கி கல்லூரி வரையும் போயிருக்காங்கன்னு சொன்னாக்கா அது வந்து இவர் தான், எங்களுடைய தலைவர் இப்போ மூர்த்தியார் தான் காரணம். நிகழ்ச்சிங்களுக்கு போனார்னாக்கா குழந்தைங்க பேர்ச்சூட்டி விழாக்கு இதெல்லாம் போனாங்கன்னா அவங்கள வந்து தனியாக என்கரேஜ் பண்ணுவார். நீ வந்து டாக்டராக வரணும், இல்லை ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக வரணும், ஐபிஎஸ் ஆஃபீஸராக வரணுன்னு இதுமாதிரி எல்லோரும் என்கரேஜ் பண்ணி நிறைய பேசி சொல்லி கூட்டத்துக்கெல்லாம் நிறைய சொல்லி முடிந்தவரையில் வழக்கறிஞராக வந்தால் தான் நல்லாயிருக்கும். அந்த சமூக பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கறதுக்கு
அவங்க பிரச்சனைக்காக கோர்ட்டில் வாதாடுறதுக்கு நம்ம இன்னொரு வக்கீலை நாடி போகிறத விட நம்மளே வக்கீலாக உருவாகணும்னு அவர் அந்த மாதிரி உருவாக்கணும் தான் இன்றைக்கி வந்து ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கில் இருக்கிற வழக்கறிஞர்கள் உருவாயிருக்காங்கன்னா அது எங்களுடைய தலைவர் முக்கியமான காரணம். அன்னைக்கு இந்த பகுதியில் வந்து படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரேரு. அண்ணன் படிக்கிறார் அப்படின்னு சொல்கிறீங்க. படித்தோன்னா நீ வேலைக்கு போ அப்படின்னு வீட்டில் வந்து அம்மா அப்பா நீ படிச்சியா நீ வேலைக்கு போகிறத மட்டும் பாரு, மற்றவங்க படித்தா என்ன படிக்கலன்னா என்ன அப்படின்னு கேட்குறவங்களையும் பார்த்துருக்கோம். இதுக்கு மிக முக்கியமாக காரணமாக நீங்கள் சொல்கிறத பார்த்தா உங்கள் அம்மா அப்பா இருந்திருப்பாங்க பின்னணியில். உங்கள் அம்மா அப்பா பற்றி சொல்லுங்கள். குடும்ப சூழல் எப்படி, வறுமையா இல்லை வசதியான குடும்பமா? எங்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் எல்லாமே வந்து விவசாய கூலிங்க தான். யாரும் அரசாங்க உத்தியோகத்தில் யாரும் இல்லை, விவசாய கூலி தான். விவசாய கூலியாக இருந்தாலும் பசங்க நல்லா படிக்கணும்னு முடிவு பண்ணி தான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. எத்தனை பேர்? எங்கள் குடும்பத்தில் வந்து 4 பேர், ஆம்பளைங்க 4 பேர், பெண்கள் 2 பேர். மூத்தவர் இவர் தான், தலைவர் தான். நான் கடைசி. இடையில 2 பேர், ஒருத்தர் இறந்துட்டார், ஒருத்தர் ரயில்வே எம்ப்ளாயி ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்கார். 2 சகோதரிங்க வந்து அவங்க ஊரில் இருக்காங்க, கல்யாணம் பண்ணிட்டு ஊரில் இருக்காங்க. நீங்கள் தான் இப்போ அண்ணனுக்கு அப்புறம் கட்சிக்குள்ளே இருக்கிறதுனா நீங்கள் தான், அந்த இடையில உள்ள ஒரு தம்பி அவங்க? ஆமாம், கட்சின்னு வரும்போது நான் மட்டும்தான், அவர் இல்லை. இறந்த பிறகு கட்சியில் வந்து பொதுக்குழு கூடி எல்லாம் வந்து அந்த ஃபேமிலியிலே வந்தால் தான் நல்லா இருக்குன்றதுனால அது என்னையே தேர்ந்தெடுத்தாங்க. வெளியிலேருந்து பார்க்கும்போது வந்து அவர் நிறைய உரிமைகளுக்காக போராடி இருக்காரு, பயப்பட மாட்டார், எதனாலும் துணிஞ்சு செய்வார் அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. நீங்கள் வீட்டில் இருந்து பார்த்துருப்பீங்க, ஒரு அண்ணனாக பார்த்துருப்பீங்க, ஒரு தம்பியா. எப்படிப்பட்டவர் அவர் மூர்த்தி அவர்கள்? நாங்கள் வீட்டிலேருந்து பார்க்குற வரைக்கும் ரொம்ப அமைதியான ஆள் தான், அமைதியாக தான் இருப்பார், ரொம்ப ஃபேமிலியோடு சந்தோஷமாக இருப்பார். அதே நேரத்தில் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்போது வெளியில் போகும்போது கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேசுவார். எப்படின்னா இந்த கண்ணெதிர்வாக இந்த மக்கள் இவ்வளோ பாதிக்கப்படுறாங்க, துன்புறுத்தப்படுறாங்க, சாதி ரீதியாக குடும்பப்படுத்தப்படுறாங்க அப்படின்றதால பேசுவார், கூட்டத்தில் பேசுவார். இனிமேல் அந்த மாதிரி நடந்தானாக்கா நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நாங்கள் போராடுவோம், இது நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி பேசுறதுல வந்து மற்ற சாதி இந்துக்கெல்லாம் வந்து பயந்து அந்த பிரச்சனைகளை வந்து தவிர்த்துட்டாங்க. இப்போ அந்த ஏற்றத்தாழ்வுன்றதோ அந்த சாதி மோதல்ன்றதோ இல்லை அந்த தீண்டமின்றதை வந்து இந்த மாவட்டம் மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற காஞ்சி மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம் சுத்தமாக கிடையாது, அறவே கிடையாது. அந்த அளவுக்கு இவர் தான் ஒழிச்சார். அவர் ஒழிச்சாரு அப்படின்னா அதுக்கு பின்னணியில் நிறைய கஷ்டம் இருந்திருக்கும். இப்போ வந்து ஒருத்தர் பயப்படுறாங்க அப்படின்னா இவர் ஏதாச்சும் பண்ணுவார் அப்படின்னு ஒன்று பயந்துருக்கணும், இல்லை சட்ட வடிவில் கொண்டுட்டு போய் எதிர்ப்பார் அப்படின்னு பயப்படணும். என்ன நீங்கள் சொல்கிற சாதி இந்துக்கள் இதற்கு மூர்த்தியார் அவர்கள் பார்த்து பயந்தாங்க? இல்லை, இவர் வழக்கறிஞர், சட்ட ரீதியாக கோர்ட்டில் இவரே பார்ப்பார். இன்னொன்று இவர் வெளியில் வந்தாலே கூட வந்து நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் கூட வருவாங்க. பாசத்தோடு அண்ணன் வர்றாருன்னு அண்ணன் போகிறாருன்னு கூட வருவாங்க. கோர்ட்டுக்கு போனாலும் ஜூனியருங்களும் மற்றவங்களாம் சேர்ந்து 20 பேர் 30 பேர் மேலே அட்வொகேட்டும் கூட இருப்பாங்க. வெளியில் வந்தாலும் 100-200 இளைஞர்கள் கூட வருவாங்க. அது காரணம் வந்து கூட எப்போ வந்தாலும் ஒரு 20-30 கார் கூட வரும். எங்கே போனாலும் கூட தான் வருவாங்க, அப்போவே வருவாங்க. அதனால் வந்து இவங்க எப்பவுமே கும்பலோடு தானே இருப்பாங்க அப்படின்றது வந்து அவங்களுக்குள்ள ஒரு அச்சம், அவ்வளோதானே தவிர மற்ற முடியாது, கிட்ட போக முடியாது. யாருமா எவ்வளோ பேர் வந்து ரவுடிங்களை வச்சு மிரட்டி பார்த்தாங்க, போலீஸை வச்சு மிரட்டி பார்த்தாங்க, ஏதாவது மூர்த்தியை பண்ணணும் அடக்கணும் அப்படின்னு. ஆனால் எதுவுமே பண்ண முடியாது போச்சுனாக்கா அவர் கூட இருந்தவங்க அத்தனை பேருமே வழக்கறிஞர்கள் கூட இருந்தாங்க. அதனால் எந்த சட்ட ரீதியாகவும் அவரால் நெருங்க முடியல. எந்த ரவுடியுமே அண்ணன்கிட்ட பேசினாக்கா அண்ணனுக்கு அவன் நண்பராக மாறிடுவான். எந்த ரவுடியாக இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் பேசினார்னா அவனே வந்து அண்ணனுக்கு விசுவாசியாக மாறிடுவான். என்ன சுத்திடும் அது? அது அவர் பேசினார்னா அந்த மாதிரி மாறிடுவாங்க. அப்படி ரொம்ப அன்பாக இருப்பார், அன்பாக பேசுவார். அதனால் அண்ணனை எதிர்க்கணுன்ற யாருக்குமே அந்த எண்ணம் வரல, போயிடுச்சு. மக்களோட பாதுகாப்புக்காக ஒரு தலைவர் போராடிட்டு இருக்காரு. தலைவரோட பாதுகாப்புக்காக உங்கள் தொண்டர்களாக இருக்கட்டும், நீங்கள் தம்பியாக இருக்கட்டும், நீங்கள் பாதுகாப்பு கொடுத்தாகணும். அதெல்லாம் எப்படி இருக்கும் அந்த சமயத்தில்? ஒரு கூட்டத்துக்கு போகிறோம்னாக்கா அச்சுறுத்தல் இருக்கும். கூட்டத்துக்கு வரட்டும் நாங்கள் பார்த்துறோன்ற மாதிரி சொல்லுவாங்க ஆப்போசிட்டில் உள்ளவங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து ரெட்டில்ஸில் நடந்தது. அம்பேத்கர் சிலை திறப்பு விழாக்கு போகிறப்போ அந்த மாதிரி ஒரு சில ரவுடிங்க வந்து இந்த பக்கம் வந்தாருன்னா திரும்பி போக மாட்டாருன்ற மாதிரிலாம் பேசுனாங்க. ஆனால் அப்போ தான் வந்து எந்த ரவுடினாலும் வரட்டும் நாங்கள் பார்த்துக்கிறோன்னு கூட இருக்கிற இளைஞர்கள் நிறைய பேர் கூட வந்தாங்க. எப்பயுமே அவரை சுற்றி தான் இருப்பாங்க. அதனால் அவர்கிட்ட யாருமே நெருங்க முடியாது. அவர் நெருங்கினாக்கா எப்படியும் ஒரு 10 பேர் அவங்க காலி பண்ணிட்டு தான் வரணும். அதனால் அவர் வந்து இந்த மக்களுக்காக அவர் போராடினார். இந்த மக்கள் அவர் இப்போ காப்பாற்றுறதுக்கு போராடினாங்க, அவ்வளோதான். இப்போ யாராச்சும் நெருங்குறதுனா வந்து ஒரு 10 பேரை தாண்டி தான் வரணும் அப்படின்னு சொல்கிறீங்க.
அந்த 10 பேருக்கும் தெரியுமா இவர் நமக்கு பழக்கப்பட்டவர், இவர் புதுசானவர், இவர் உள்ள வரக்கூடாது? கண்டிப்பாக தெரியுமே. ஏன்னா கட்சிக்காரங்களோ மற்றவங்களோ அண்ணங்கிட்ட வரவங்க அவங்களுக்கு தெரியும். புது ஆள் ஒருத்தன் வரான்னு சொன்னாக்க அவங்க கேட்பாங்களே, யார் நீ, எதுக்கு, என்ன விஷயம்னு கேட்பாங்க இல்லையா? அதனால் அவங்களே பேசி அனுப்பிச்சிடுவாங்க, தாண்டி வர முடியாது. துப்பாக்கியெல்லாம் வச்சிருப்பாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம். துப்பாக்கி வச்சுருந்தாருன்னா அவருடைய பாதுகாப்புக்கு வச்சுருந்தாரு. அது அரசனுடைய அனுமதியோடு, லைசன்ஸோடு தான் வச்சுருந்தாரு. இன்னொரு விஷயத்த சொல்லுவாங்க, இவர் நிறைய அரசியல் உரிமைக்காக எவ்வளோ மக்களுக்கு வந்து நிலத்தை மீட்டு கொடுத்ததாக இருக்கட்டும், தொழிலாளர்கள் நலனுக்காக போராட்டம் நடத்தினதாக இருக்கட்டும், சாதிய பிரச்சனைகளை கலைந்ததாக இருக்கட்டும், இதையெல்லாம் தாண்டி வந்து ரொம்ப பயமே அறிய மாட்டார், ரொம்ப துணிச்சலாக போவார். அங்கே காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு பிரச்சனை. அது சாதி இது இந்துக்களுக்கும் பட்டியல் சமூக மக்களுக்கும் பிரச்சனை. அது சாதி இந்துக்கள் சார்பாக வந்து சங்கராச்சாரியர் அவங்களுக்கு சப்போர்ட்டாக வந்தார். பட்டியலில் இருந்த மக்கள் சார்பாக இவர் அண்ணன் போனார். அங்கே வந்து அப்போ பேசுனாங்க. அது பேச்சுவார்த்தை நடந்தது, கோவிலுக்கு வரக்கூடாது அப்படின்ற பிரச்சனை தான். அதனால் அது உட்காந்து பேசுனாங்க. உட்காந்து பேசுறது என் மக்கள் வந்து கோவிலுக்குள்ளே வரலாங்க, அப்படிப்பட்ட கோவில் எங்களுக்கு எதுங்க, கோவிலே தேவையில்லை அப்படின்ற மாதிரிலாம் பேசுனாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த நீ ஒரு வாரம் திருவிழா பண்ணணுன்னா இவங்க ஒரு வாரம் திருவிழா பண்ணட்டுன்ற மாதிரி பேசி ஒப்பந்தம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முறை பேச்சுவார்த்தையில் தான் மடத்துக்கு போனாங்க. சங்கர மடத்துக்கு போனாங்க. அங்கேயும் போய் பேசினாங்க. அப்போ ஒரு சிலது இருக்கு இல்லையா, பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் வந்து நான் அடிப்படைஞ்செல்லாம் இருக்க மாட்டேன்ற மாதிரிலாம் பேசிட்டு வந்தேன். இல்லை, சங்கர மடத்துக்கு பொதுவாக போனோம், யாராக இருந்தாலும் உட்காரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உட்காந்தாரா தலைவர்? என்ன நடந்துச்சு? இல்லை, அவர் அந்த மாதிரி பழக்கம் இல்லை அவருக்கு. அந்த மாதிரிலாம் உட்காரல. அதெல்லாம் பேசிட்டு வந்துட்டாங்க, நின்றுட்டே வந்துட்டாங்க, பேசிட்டு வந்துட்டாங்க. சென்னை வந்து எங்கள் ஏரியா பூர்வக்குடி மக்களோட இது அப்படின்ட்டு நிறைய அண்ணன் பேசுகிறத பார்த்துருக்கோம். அந்த உரிமைக்காக வெளியிலேருந்து நிறைய பேர் வந்து எங்கெங்கே இருந்து வந்து அரசியல் பண்ணுறத, அது ஒரு சகிப்புத்தன்மை வேணும்ல, அது ஏதாச்சும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவாரா? அதை எப்படி சகிச்சுக்கிட்டு போனார்? இல்லை, அதாவது மற்ற அரசியல் கட்சியை காட்டிலும் பட்டியல் இனம்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட வட மாவட்டங்களில் புரட்சி பாரதம் மட்டும்தான், வேறு எந்த இயக்கமும் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு சில இயக்கம் வர ஆரம்பிச்சுது. அவங்களுக்கு ஒரு சில அச்சுறுத்தல்லாம் நிறைய இருந்தது. அதெல்லாம் வந்து தலைவர் தான், அண்ணன் தான் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பாதுகாப்பாக இருந்தார். சென்னைக்கு எந்த தலைவர் வந்தாலும் ஒரு பாதுகாப்பு, அண்ணன் இருக்கார் நமக்கு பயலன்ற மாதிரி தான் நினைப்பாங்க. அந்த சைடில் தென் மாவட்ட சைட்லேயோ மற்ற விழுப்புரம் தாண்டி பேசுகிறவங்க அப்படி தான் பேசுவாங்க. சென்னைக்கு போனோம்னா அண்ணன் இருக்கார், அவர் என்ன பார்த்துப்பார் அப்படின்னு. வெளியிலேருந்து பார்க்கும்போது ரெண்டு கட்சியுமே அம்பேத்கரை தீர்க்கமாக ஏற்றுக்கொண்ட கட்சிகள், அம்பேத்கரியத்தை நேசிக்கக்கூடியவங்க. ஆனால் உள்ளே இவ்வளோ முரண்பாடு இருக்குது. பேசுவீங்களா திருமாவளவர்கள் கூட? ஒரு சமூக பிரச்சனை, பொதுவான பிரச்சனை, சமூகத்துக்கான பொதுவான பிரச்சனை வரும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி அமைப்பு எல்லாம் ஒன்றா சேர்ந்து, ஏன்னா மத்திய அரசு கூட வன்கொடுமை தடுப்பு சட்டம் நீர்த்து போகிறதுக்கான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தை வந்து எதிர்த்து போராட்டம் பண்ணதில் வந்து அப்போ வந்து நாங்கள் 4 லீடரை ஒன்றா சேர்ந்து தான் பண்ணோம். அப்போ அவர் திருமாவளவன், புரட்சி பாரதம் நாங்கள் அவர் அண்ணன் சேகு தெம்மரசன், இவர் ஆம்ஸ்ட்ராங் பிஎஸ்பி எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் நாங்கள் போராட்டம் பண்ணோம். அந்த போராட்டம் வந்து சென்னையை ஸ்தம்பிக்கிற அளவில் பெரிய அளவில் இருந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த சட்டத்தை வந்து வாபஸ் வாங்கினாங்க. அதனால் இந்த பட்டியலின மக்களுக்கு எதிரான ஒரு கருத்து அரசாங்கமும் மற்ற கொண்டு வரும்போது கண்டிப்பாக அப்போது ஒன்றா சேர வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். மூர்த்தி அவர்களுக்கும் திருமாவளவன் அவர்களுக்கும் அப்போ எப்படி நட்பு இருந்துச்சா? இல்லை, அதுதான் சொல்கிறேமே, அவர் பேசுவாங்க, நல்லா தான் பேசுவாங்க. சென்னைக்கு வரும்போது அண்ணனுடைய சப்போர்ட்டோடு தான் வருவார், அண்ணன்கிட்ட பேசுவார். அவருக்கு உள்ள சில பிரச்சனைகளை வந்து அண்ணன் தான் சப்போர்ட்டாக இருப்பார், சப்போர்ட்டாகவும் இருந்தார். அது அவருக்கும் தெரியும், எங்களுக்கு, ஏன்னா நாங்களாம் கூட இருந்தோம், எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். மற்றபடி ரொம்ப பெருசாக அளவில் வந்து அடிக்கடி டெய்லி பேசிக்கிட்டு அந்த மாதிரிலாம் இல்லை. சென்னைக்கு வரும்போது பேசுவாங்க. குறிப்பாக வந்து அவர் கூட நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு, சென்னையில் வந்து எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, அண்ணங்கிறாரு, மூர்த்தி அண்ணங்கிறாரு, அவர் பார்த்துப்பார் அப்படின்ற மாதிரி. அதனால் சென்னைன்னு சொல்லும் போது புரட்சி பாரதம் மூர்த்தி அண்ணன் தான். அது எந்த தென் மாவட்டத்தில் வர எல்லா தலைவர்களுக்கும் வந்து புரட்சி பாரதம் தான், மூர்த்தி அண்ணன் தான் அவங்களுக்கு வந்து பாதுகாப்பாகவும் இருப்பார். குறிப்பாக அடைக்கலங்கன்னு கூட சொல்லலாம். இந்த பகுதி அப்படிங்கிறது அப்போ வந்து ரொம்ப சாதி ஆதிக்கம் மிகுந்த பகுதி அப்படின்ற திருவள்ளூர் மாவட்டம், இந்த சாலை முழுவதும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஏதாச்சும் ஒரு சம்பவங்கள் ஏதாச்சும் இருக்கா, இது மாதிரிலாம் இந்த வன்கொடுமை அப்படிங்கிறது இந்த பகுதிகளில் நடக்கும், இன்றைக்கி மாறி இருக்குது அப்படின்ட்டு ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? அன்றைக்கி நடந்ததுலாம் இல்லை, ஒரு சில கிராமங்களில் நடந்திருக்குது சாதி பிரச்சனைகள், சாதி மோதல்கள். அது அப்போ நடந்தது, கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, அதுக்கு முன்னாடி நடந்தது. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் நடக்கிறதில்ல. ஏன்னா கூப்பிட்டு சமாதானம் பண்ணி 2 ஜாதிகள், 2 பேருமே உழைக்கிற ஜாதி,
நமக்குள்ளே எதுக்கு இந்த பிரச்சனை அப்படின்ற மாதிரி பேசி அதை ஒழுங்குபடுத்தினாங்களே தவிர மற்றபடி தூண்டி விடுற பழக்கெல்லாம் வந்து புரட்சி பாரத்துக்கோ எங்களுடைய தலைவருக்கோ அந்த பழக்கம் கிடையாது. ஒரு பிரச்சனை வந்துட்டால் உடனே அதை வந்து சமாதானப்படுத்தி அவங்கள 2 பேருமே ஒன்றா சேர்த்து விட்றது தான் தலைவர் இருந்தாரே தவிர தூண்டி விடுறது அந்த பழக்கெல்லாம் இல்லை. அந்த தூண்டி விட்டுட்டு அதனால் பெரிய கலவரத்தை உருவாக்கி மக்களை பலி கொடுக்கறதுல வந்து புரட்சி பாரதமும் எங்களுடைய தலைவர் மூர்த்தியாரும் அந்த மாதிரி எண்ணம் கிடையாது. ஏன்னா வர்ற இளைஞர்கள் நல்லா படிக்கணும், அவங்க ஒரு நல்ல வேலை வாய்ப்புக்கு போகணும், குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் தான் அவங்க வெளியே அரசியலுக்கு வரணும் அப்படின்னு தான் அவர் நினச்சாரு. இல்லை, அன்னைக்கு ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா இந்த சுற்று வட்டார பகுதிகளில் இவர் எப்படி அணுகுவார்? இல்லை எந்த சாதி இந்த பட்டியலினத்த மக்கள் மேல் அவங்க சண்டை போட்டாங்க, ஊர் உள்ள பூந்து அவங்கள அடித்தாங்க அப்படின்னு யாருன்னு தெரியுதோ அவங்களுடைய பிரதிநிதிகிட்ட பேசுவார். பேசி இது என்னங்க இது ஏற்கனவே வீடு கூட இல்லாமல் குடிசையில் வாழ்கிற மக்கள், படிப்பு அறிவுறாத மக்கள், பொருளாதாரம் எந்த விதத்திலுமே இல்லாமல் இருக்கிற கொஞ்சம் நஞ்ச பொருளாதாரத்தையும் அந்த மாதிரி சூறையாட்டிட்டு அழிச்சிட்டு போகிறீங்களே, இந்த மக்கள் மேலும் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இதனால் என்ன அவங்கள திருப்பி அடிக்கிற அளவுக்கு இருக்கிறாங்களா? அவங்கள அடிக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அவங்க என்ன பண்ணாங்க, இதெல்லாம் ஏங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களுக்கு விளக்கு வச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அவங்களுடைய பிரதிநிதிகளை, அது சாதி சங்க தலைவராக இருந்தாலும் இல்லை ஒரு இயக்கத்திட்ட தலைவராக இருந்தாலும் அவங்களாண்ட பேசி இப்படி தான் ஒழுங்குபடுத்தினால தவிர மேற்கொண்டு மறுபடியும் பறக்கணும். இப்போ பதிலுக்கு நம்ம சண்டை போடணும் இல்லை திருப்பி அடிக்கணும்னா நடக்காதா? அது எப்படி நம்ம திருப்பி சண்டை போடணும் அடிக்கணும்னு நினச்சாக்கா இன்றைக்கி நம்ம சண்டை போடுறோம், மறுபடியும் 1 மாதம் கழிச்சு மறுபடியும் சண்டை போட்டாங்கன்னா சும்மா போக முடியுமா? அந்த மாதிரி எண்ணெல்லாம் கிடையாது. அதை பேசி ஒரு முறை உட்காந்து பேசினாங்களா அதோடு அந்த பக்கம் அந்த பிரச்சனை அந்த மறுபடியும் அந்த இடத்துல வந்தது கிடையாது. அந்த மாதிரி தான் இது வரைக்கும் நடந்துருக்குது. அந்த அளவுக்கு உட்காந்து எல்லாரையும் மேற்கொண்டு இந்த மக்கள் பாதிக்கப்படாத அளவுக்கு அவங்கள சமாதானப்படுத்தி அவங்கள ஒழுங்குபடுத்தியிருக்காரு. மறைவு அப்படிங்கிறது எப்போ நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, நீங்கள் அப்போ எங்கே இருந்தீங்க? மேலே போகலாம். அப்போ தான் வந்து என்கிட்ட பேசிட்டு நான் ஏதோ ஒரு 2-3 பேர் நாங்கள் இருந்தோம். எங்களாண்ட பேசிட்டு அப்போ தான் போகிறாரு. ஆல்ரெடி ஏற்கனவே உடம்பு சரியில்லாதவர் தான், அதாவது அவருக்கு வந்து நீரிழிவு நோய் சுகர் இருந்தது. ஏற்கனவே 2 முறை ஹார்ட் அட்டாக்கும் வந்து இருந்தது. இதனால் நிறைய டெய்லி மக்கள் பிரச்சனை, டென்ஷனு, இதில் வந்து உடம்பு பாதிக்கப்பட்டது. அன்றைக்கி மட்டும் ஒரு 9:30 மணிக்கு எங்களாண்ட பேசிட்டு போகிறாரு. சரி திருத்தணி வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போகிறாரு. முடிஞ்சால் நான் நீ நைட்டு இருந்துட்டு காலையில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. வேறு ஒரு விஷயமா போகிற வழியில் காரில் போகும்போதே வந்து மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போகிற ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அது கூட போனாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு, திருவள்ளூருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க, சூர்யான்ற நர்சிங் ஹோமுக்கு. போனாக்க மருத்துவர்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இது ஏற்கனவே இறந்துட்டு இருக்காருங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 11:30 மணிக்கெலாம் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. பார்த்தோம் அது வந்து செப்டம்பர் 2ஆம் தேதி. ஆனால் அந்த உடைய ரசிகல் அப்படிங்கிறது அந்த கோட்டு ஷூட்டோட தான் இருப்பார் அப்படின்ட்டு நிறைய. ஆமாம், ஒயிட் அண்ட் ஒயிட்டு ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் கோட் ஷூட்டு. ஏன்னா வெளியில் போவாங்க. ஏன்னா எப்படி அம்பேத்கர் நம்மளை பார்த்து இந்த மக்கள் அந்த மாதிரி வரணும் அப்படின்னு நினச்சி அவர் கோட் ஷூட் போட்டார். அதே போல் அம்பேத்கரை போல் தலைவரும் வந்து நம்மளும் அதேமாரி கோட் ஷூட் போட்டுன்னு நம்மளை ஃபாலோ பண்ணுற மக்களும் இதே போல் அவங்க ரொம்ப டீசெண்டாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், அதே போல் வளரணும் அப்படின்னு தான் நினச்சாரு. ஆனால் அதே போல் தான் இருந்தாங்க. இந்த சிலை அப்படிங்கிறது அவங்க மறைஞ்சதுக்கப்புறம் எப்போ நிறுவனது? இல்லை, இப்போ இது கொஞ்ச நாள் கழித்து தான் வச்சோம். 2018 தான் இந்த சிலையை வச்சோம். வெளியில் வந்து அப்போது நாங்கள் வெளியில் எங்கள் சொந்த இடத்துல வைக்கிறதுக்கு வந்து அன்றைக்கி அப்போ ஏகப்பட்ட பிரச்சனைகள், அதாவது பர்மிஷன் அது இதுன்னு. அதனால் சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே அண்ணனுடைய சமாதியாண்டிய இந்த சிலையை வச்சுட்டோம். மறுபடியும் வெளியில் ஒரு சிலை வைக்கிறதுக்காக பார்த்துட்டுருக்கோம். மறுபடியும் ஒரு சிலை, முழு ஒரு சிலை அங்கே வைக்கிற மாதிரி இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் இந்த சிலையை பார்க்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு எண்ணம் வரும்ல, ஏதாச்சும் ஒரு அது ஞாபகம் அப்படிங்கிற மாதிரி என்ன அதிகமாக வரும்? அவர் உழைச்சதில் நம்ம இன்னும் கூட ஒரு 1/4 பங்கு கூட நம்ம இன்னும் உழைக்கலை. அந்த அளவுக்கு அவர் உழைச்சி சின்ன வயசுல தானே, 50 வயசு தானே, 50 வயசுலேயே இறந்துட்டாருன்னா எந்த அளவுக்கு அவருக்குடைய மன உளைச்சல், டென்ஷனு, முழுக்க அவர் திருமணம் பண்ணிக்கலை. அவர் தான் குடும்பத்தில் எங்கள் தாய்க்கு முதல் பிள்ளை, நான் வந்து கடைசி. இடையில் வந்து இன்னும் 4 பேர் இருக்கிறாங்க.
4 பேரில் கடைசி என்ன வரைக்கும் அவர் திருமணம் பண்ணி விட்டார். அவரு திருமணமே பண்ணிக்கல. என்னன்னா நம்ம வந்து அந்த சமூக சேவையில் இந்த பப்ளிக் பிரச்சனைலாம் நம்ம இருக்கிறோமே, அது கட்சி தலைவராக இருக்கிறோம். இந்த மக்களுக்கான பல்வேறுபட்ட போராட்டங்கள் பிரச்சனைகள் இருக்குது. இதுக்கு நமக்கு எங்கே குடும்ப வாழ்க்கைக்கு நமக்கு நேரம் இருக்கும், அது இருக்குன்றதுனால தான் அவர் அந்த மாதிரி எண்ணமே அவருக்கு இல்லை. அதனாலே திருமணம் வேணான்னு விட்டுட்டார். அதெல்லாம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா, திருமணம் கூட பண்ணிக்கல, எந்த விதமான வாழ்க்கையில் அவருக்கு அந்த சந்தோஷம் மகிழ்ச்சின்றது எல்லாமே வாழ்க்கை பூராவே வந்து அவர் குடும்பத்தை கூட அந்த அளவுக்கு சரியாக பார்க்கல. அதாவது அப்பா அம்மா அண்ணன் தம்பிகளாம் விட மக்கள் தான் முக்கியம்னு சொல்லி இந்த மக்களுக்காகவே தான் கடைசி வரை அவர் வாழ்ந்தார். கடைசி வரை அவருடைய போராட்டம் அது இதுன்னு இருந்தார். அதனாலே தான் சீக்கிரமாக அவருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து அது இறந்து போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை. பூவை மூர்த்தியார் அவர்கள் இறக்கும்போது பாடின அந்த மரண கானா பாட்டு தான் மெட்ராஸ் திரைப்படத்தில் கூட இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது உண்மையாது? உண்மைதான். அவருக்கு உருவான பாட்டுங்க தான், அவருக்காக எழுதின பாட்டுங்க தான். நிறைய படத்துங்களும் அந்த பாட்டு வந்துடுது. குறிப்பாக மெட்ராஸ் திரைப்படத்துலேயே அந்த பாட்டு தான் வந்தது. இன்னும் ஒரு சில திரைப்படத்தில் கூட வந்துடுது. ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய பாட்டு இவரை வச்சு தான் எழுதுனாங்க. அந்த பாட்டுங்களோட இருக்குது. ஒரு சில பேர் அதை காப்பி அடித்து மற்ற தலைவர்களுக்கு கூட எழுதியிருக்காங்க. கானா அப்படிங்கிறது ரொம்ப பெரும்பாலும் இவருக்கு இப்போ பாடி காமிக்கிறது மாதிரி இப்போ பாடி காமிப்பாங்களா வந்து கானா கலைஞர்கள் எல்லாம்? இல்லை, அவங்க நேரடியாக என்ன பண்ணுவோன்னாக்கா அவங்களே வெளியில் அதை பாடி அதை சீடியாக அதை தயார் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களே வெளியிடுவாங்க. இதான் அவர் அண்ணங்கிட்ட வந்து பாடணும், அவர்கிட்ட கேட்கணுன்றதுலாம் இல்லை, அவங்களே இப்போ உருவாக்குறது தான். இதெல்லாம் வந்து அண்ணன் கேட்பார், எதுக்கு இந்த மாதிரிலாம் கூட கேட்பார். எனக்காக எதுக்கு இந்த மாதிரிலாம் செய்கிறீங்க, எதுக்கு பாட்டெல்லாம் எழுதுறீங்களாம் கூட சொல்லுவார். ஆனால் இருந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்த மாட்டாங்க. அவங்க விருப்பத்துக்கு அவங்களே பாடி அதை வந்து பதிவு பண்ணி சீடியாக வெளியிடுவாங்க. பா ரஞ்சித் அவர்களுடைய திரைப்படங்களில் சில பேரை பார்க்கும்போது மூர்த்தியார் அவர்கள், பூவை மூர்த்தியார் அவர்கள் அடிப்படையாக வச்சுருக்காரு இந்த கதாபாத்திரம். அந்த உடையாக இருக்கட்டும், சில பாவனைகள்லாம் அப்படிம்பாங்க. அது உண்மையாக நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அவர்கிட்ட கேட்டிருக்கீங்களா? இல்லை, பேசுகிறப்போ நாங்கள் அவர் ரஞ்சித்துக்கிட்ட நாங்கள் பேசுகிறப்போ அவரும் சொன்னார். ஏன்னா ரஞ்சித்து அவர் இருக்கிற கிராமம்லாம் எல்லாருமே வந்து புரட்சிபாதம் தான் இருந்தாங்க. அவங்க அண்ணன் கூட வந்து மாணவர் வண்டியில் பொறுப்பில் இருந்தார். அவர் இப்போ வழக்கறிஞர் பிரபுன்னு சொல்லிட்டு. இவரும் வந்து அண்ணங்கிட்ட நிறைய டைம் வந்திருக்காரு, பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் இவர் பண்ணுற சர்வீஸ் இந்த சமூக தொண்டை வச்சு தான் அவருக்கு மனசில் ஆழமாக பதிஞ்சுது. அதனால் அவர் எடுத்த திரைப்படலாம் வந்து அண்ணனை முன்னுதாரணமாக வச்சு தான் அவர் திரைப்படம்லாம் நிறைய பண்ணார். நிறைய வசனம்லாம் கூட அதில் சேர்த்துருக்காரு. ஏதாச்சும் வசனம், ஏதாச்சும் காட்சி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவர் வச்சதுக்கும் ஓகே இது அண்ணனை பற்றி தான் வச்சுருக்காரு அப்படின்ட்டு சிங்க் ஆனது மாதிரி? ஆமாம், அது ஒரு சில வசனம்லாம் கூட இருக்குது. அதாவது ரஜினிகாந்த் சொல்ல ஒரு படத்தில் அவர் கோட்டு போடுறதுக்கும் காந்தி கோட்டை காட்டுறதுக்கும் அரசியல், அது வந்து தலைவருடைய டைலாக் தான் அது. அதெல்லாம் வந்து அதில் திரைப்படத்தில் அந்த டைலாக்லாம் வச்சுருக்காரு, வசனம்லாம் வச்சுருக்காரு. அவங்க ரஞ்சித் அவர்கள் இருக்கும்போது பூவையார் அவர்களை பார்த்துருக்காங்களா? பார்த்துருக்கப்பல. அப்போ தான் காலேஜில் சேரத்துக்கு போகிறப்பல ரஞ்சித்து தெரியும். காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸில் அவள் தான் படித்தார் அவர். அப்போ வந்திருக்காரு, அண்ணங்கிட்ட வந்திருக்காரு. அண்ணா நிறைய என்கரேஜ் பண்ணியிருக்காரு, அவர்கிட்ட பேசியிருக்காரு, பார்த்துருக்காரு தெரியும். அதனால் இவர் அண்ணனை வந்து தான் அவர் பெரும்பாலும் நிறைய ரோல் மாடலாக நினச்சி தான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. பெரும்பாலும் நிறைய இளைஞர்களுக்கு அண்ணனை வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ணனை தான் ரோல் மாடலாக வச்சு நிறைய விஷயங்கள் செய்வாங்க. ஆனால் சில பேர் வந்து அவர் ரவுடிசம் பண்ணார், அவரே நிறைய பேட்டிகள் சொல்லியிருக்காரு. என்னை வந்து ரவுடிசம் பண்ணுறோம், கட்ட பஞ்சாயத்து பண்ணுறோன்னு சொல்கிறாங்க, இது மாதிரி சொல்கிறவங்க தான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஏன் இந்த பேர் வந்துச்சு? தலித் இளைஞன் பாதிக்கப்பட்டான்னா அவனை கேட்குறது வந்து இவர் தான் கேட்பார், வேறு யாரும் கேட்க மாட்டாங்க. பாதிக்கப்பட்ட குடும்பம் இவர்கிட்ட தான் தேடி வருவாங்க. இவர் கேட்குறாரு, கேட்கும்போது நான் கேட்டாக்கா அது பேர் வந்து ரவுடின்றதுன்னு அர்த்தம் இல்லை. அப்படி கேட்டு 4 பேர் வந்து சண்டை போட வரானாக்கா திருப்பி சண்டை போட்டு தானே ஆகணும், வேறு வழி இல்லையே. அப்படி சண்டை போடும்போது அப்போது இந்த சாதி ஒரு சாதியை அழிஞ்சிருந்து யாரும் வேடிக்கை பார்க்க மாட்டாங்கள்ல. இந்த மக்கள் வந்து தலைவனாக வச்சு கொண்டாடுறாங்க. அப்போ இந்த மக்களுக்கு என்ன பிரச்சனை வரும்போது கேட்டு தானே ஆகணும். அப்படி கேட்க போகும்போது பிரச்சனை வந்தாக்கா சந்திச்சு தான் ஆகணும். அதுக்காக ரவுடின்னு சொன்னால் நம்ம எப்படி ஒரு போராட்ட களத்தில் இருக்கும்போது இந்த மக்களுக்காக நம்ம போராடுறோம் அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் அது வந்து போராளியை தான் நினைக்கிறோமே தவிர ரவுடிசமாக நினைக்கல. மற்றவங்க தான் அது அவங்க ரவுடிசமாக நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த காலத்தை வந்து போலீஸை வச்சு தான் அடக்குமுறையே பண்ணாங்க. அதுக்காக நியாயமே இராமல் போலீஸு வந்து
சும்மாவே கேஸ் போடுவாங்க, நியாயமே இருக்காது, கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ அவங்க பண்ணுறதுல அந்த காவல்துறைன்ற அதிகாரி வச்சு அவங்க பண்ணது வந்து அதை நம்ம ரவுடிசம்னு சொல்ல முடியுமா? அதே வந்து ஒரு அரசியல்வாதி தப்பை திருப்பி கேட்டாக்கா அது பேர் ரவுடிசமா? அப்படி தான் வெளியில் வந்து இந்த மாதிரி தான் பேசணும் தவிர மற்றபடி அவருக்கு அந்த மாதிரி எண்ணம் கிடையாது, அந்த மாதிரி நடந்ததும் கிடையாது. இது வரைக்கும் அந்த மாதிரி ஆனால் இந்த கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் இது யாரும் அந்த மாதிரி பேசுனதில்லை. வெளியில் இருக்க ஒரு சில அரசியல்வாதிங்க தான் அந்த மாதிரிலாம் பேசுறது. அந்த குறிப்பாக சாதி இந்துக்களுக்கு இவர் பேரை கேட்டாலே சிம்ம சொப்பனம் கடுமையாக மிரட்டுவார், ஒரு ஃபோன் பண்ணால் ஒரு குரலை கேட்டாலே அமைதியாயிருவாங்க அப்படிலாம் சொல்கிறாங்களே, இது பின்னணியில் வந்து இவர் வந்து அடிக்காமையோ உதைக்காமையோ அப்படிலாம் இருந்தால் ஏன் பயப்பட போகிறாங்க, இல்லாமல் ஏன் பயப்பட போகிறாங்க? ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்துருக்குள்ள, அங்கே இது மாதிரி நடந்துச்சு நமக்கு நடந்துடக்கூடாது அப்படின்ட்டு எங்கேயாவது அது மாதிரி கேஸு பதிவாகிருக்குதா? திருப்பி அடிச்சிருக்கிறாங்களே. அது மாதிரி ஒரு பொருளியாக தேவராமல் அவர் பேரை கெடுக்கிறதுக்காக தான் அவர் வந்து அந்த மாதிரியான முத்திரை குத்துனாங்க. ஏன்னா அவர் வந்து ரிசர்வ் பேங்கில் வேலை செஞ்சுருந்தார், கேஷியராக இருந்தார், ஒரு சிறந்த அட்வொகேட்டு. ஏன்னா எம்ஏ எம்எல் லாலே பிஹெச்டி பண்ணவர், அந்த அளவுக்கு படித்தவர். அவர் படிச்சுட்டு இந்த மக்களுக்காக போராடும் போது ரவுடிசன்றது வந்து ஏற்றுக்க முடியாதுல்ல. நீங்கள் சொல்கிறத வச்சு புரிஞ்சிக்க முடியுது. ரஞ்சித் அவர்களுடைய திரைப்படத்தில் வந்து நம்மளை பார்த்து பயப்படுறாங்கன்னா பணமெல்லாம் இல்லை படைபலம் அப்படின்னு சொல்லுவார். உண்மைதான், அது இது கரெக்டாக பொருந்தும் போலே. கண்டிப்பாக அதுதான், அப்படி தானே இருந்தாங்க. அதை வச்சு தான் நிறைய, அதான் சொன்னேன், இதை வச்சு தான் நிறைய அந்த படத்தில் வந்து வசனம்லாம் சேர்த்தாங்கன்னு. ஏன்னா நம்மக்கிட்ட வந்து எந்த விதமான வசதி வாய்ப்பு இல்லை. அதாவது எந்த சொத்தும் நம்ம அழிஞ்சிடுமோன்னு நம்ம பயப்பட அவசியம் இல்லை, எதுவுமே கிடையாது. அதாவது இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. ஆகவே போராட்டம் அப்படின்னும் போது வேறு வழி இல்லை. நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை, இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, இருக்கிறது உயிர் மட்டும்தான். அப்படி இந்த மக்களுக்காக இந்த உயிர் போனாலும் பரவாயில்லை அப்படின்னு துணிஞ்சு நம்ம செய்கிறது தான் மற்றவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக தான் இருந்தது. எதுவாக இருந்தாலும் இவங்க ஒன்றா ஆயிடுறாங்க, ஒன்றா சேர்றாங்க, தைரியமாக ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. வேறு வழியில் அப்போ தான் இந்த மக்களை காப்பாற்ற முடியும். அண்ணன் துப்பாக்கி வச்சுருப்பாருன்னு சொல்லுவாங்க, நீங்கள் வச்சுருக்கீங்களா? இல்லை, அண்ணன் துப்பாக்கி வச்சுருந்தானே அரசாங்கத்துடைய அனுமதியோடு தான் துப்பாக்கி வச்சுருந்தாரு. நானும் தான் சரி அரசாங்கத்தினுடைய அனுமதியோடு நானும் துப்பாக்கி வச்சுட்டு தான் இருக்கேன். ஏன்னாக்கா இந்த மாதிரி பட்டியலின மக்களுக்காக நம்ம போராடும் போது ஒரு சில ரவுடிங்களோ இல்லை ஒரு சில ஆளுங்களை வந்து தூண்டி விட்டு பிரச்சனைகளை பண்ணுறதுக்கு நம்முடைய தற்காப்புக்கு, உயிர் பாதுகாப்புக்கு அதை வச்சுருக்கிறோம். ஒரு பாதுகாப்பு தான் வச்சுருக்கோமே தவிர நம்ம தவறாக இது வரைக்கும் உபயோகித்தது கிடையாது. அதுக்கான காரணமும் இல்லை, அவசியமும் இல்லை. கட்சியோட நிறுவன தலைவர் நினச்ச இந்த ஒரு கனவை நான் அந்த 20 வருஷத்தில் அவர் தம்பியாகவும் ஒரு தலைவராகவும் நிறைவேற்றியிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியதாச்சு இருக்கா? ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒன்று ஆனால் நினைக்கல, இருந்தாலும் அது இருந்தாலும் அரசியல் அதிகாரம் இருந்தால் மக்களுக்கு இன்னும் நல்லா செய்யலாமன்னு நினச்சாரு. ஆனால் நம்ம வந்த பிறகு அது சட்டமன்ற உறுப்பினராக ஆகணும். இது 2வது முறை இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறோம். அவர் இப்போ அண்ணன் பண்ண மாதிரி இப்போ சட்டமன்றத்தில் பேசி இந்த மக்களுக்கு நிறைய விஷயங்கள் அரசு ஆணையோடு இன்றைக்கி பெற்று கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி தலித்துங்களுக்கு வந்து விவசாய நிலம் வாங்குறதுக்கு, அவங்களுக்கு வந்து தாட்கோலை வந்து லோனு வங்கி கடன் கிடைக்கிறதுக்கு, அதே போல் அவங்களுக்கு வந்து 90% மானியம் கிடைக்கணும்னு நிறைய விஷயம் சட்டமன்றத்தில் பேசணும். நம்ம பேசுனத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 மசோதாவுக்கு இன்றைக்கி அரசு ஆணை போட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா அண்ணன் வந்து இந்த மக்களுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு, அரசாங்கம் மூலிமா வாங்கி கொடுத்தாரு. நம்மளும் அதே மாதிரி அரசாங்கம் மூலிமா நம்ம வாங்கி கொடுத்துருக்குறோம். இன்னும் நிறைய செய்யணும், இந்த மக்களுக்கு இன்னும் நம்ம நிறைய சட்டமன்றத்தில் நம்ம போராடி அவங்களுக்கு வாங்கி தரணும் அப்படின்றதான் எங்களுடைய குறிக்கோள். அது நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். இது வரைக்கும் பண்ணியிருக்கிறது எங்களுக்கு உண்மையாக மகிழ்ச்சி தான். அண்ணன் பண்ணதை விட நம்ம இன்னும் அதிகமாக பண்ணணும். ஏன்னா அவர் எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ பாராளுமன்ற உறுப்பினரோ இல்லாமையே இந்த மக்களுக்கு உண்டான அடிப்படை பிரச்சனைகளை வந்து அந்தந்த முதலமைச்சர்கிட்ட சொல்லி இதெல்லாம் பண்ணார். அதே போல் சாதி பிரச்சனைன்னு வரும்போது குறிப்பாக இந்த மதுரை பக்கத்தில் மேலூர் பக்கத்தில் மேலவளவில் வந்து அந்த முருகேசன் படுகொலையில் இங்கே போராட்டம் பண்ணாங்க. இங்கே போராட்டம் பண்ணதில் வந்து நிறைய பேர் வந்து என்ஐசி கேஸ் போட்டாங்க, நேஷ்னல் பாதுகாப்பு சட்டம், அதுக்கப்புறம் குண்டர் தடுப்பு சட்டம், அதுக்கப்புறம் மற்ற கேஸுங்களை நிறைய போட்டாங்க. என்னையும் அந்த கேஸில் போட்டாங்க. அண்ணன் வந்து A1, நான் A2. இங்கே நாங்கள் போராட்டம் பண்ணோம், மக்களுக்கு பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு இல்லையே, பஸ் போகிறப்போ பஸ்லேயே மடக்கி இவ்வளோ பேர் வெட்டி சாவடிச்சாங்களே, அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது இது வரைக்கும்? அவங்க பேரில் வந்து
கேஸு பண்ணி அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி இவங்களுக்கு பாதுகாப்பு தரணும், இவங்களுக்கு தேவையான அந்த குடும்பத்துக்கு அரசாங்கம் வேலை வாய்ப்பு கிடைக்கணும், அந்த குடும்பத்துக்கு நிவாரண நிதி கிடைக்கணும்லாம் நாங்கள் சொல்லி போராட்டம் பண்ணதில் எங்கள் பேரில் கேஸ் போட்டாங்க. அந்த கேஸு இன்றைக்கி வரைக்கும் அந்த கேஸுக்கு நான் வாய்தா போயின்னு இருக்கிறேன் நீதிமன்றத்துக்கு. அண்ணன் இறந்த பிறகும் அவர் A1 நான் A2 போயின்னு இருக்கிறோம். அந்த மாதிரிலாம் விடுதலை ஆகிட்டாங்கல்ல இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அந்த குற்றம் சாட்டப்பட்டவங்க, அதாவது கொலைகாரங்க எல்லாருமே இன்றைக்கி வெளியில் வந்துட்டாங்க. அதுக்கு போராட்டமே நாங்கள் இன்னும் அந்த வழக்கில் இருக்கிறோம். அந்த வழக்கு வந்து இன்னும் எங்களுக்கு அரசாங்கம் வந்து விடுவிக்கலை. உங்களுடைய அரசியல் அப்படிங்கிறது தொடர்ந்து அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர வேணும். எங்களுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். ஓகே, நன்றி சார். Explore the summer at Sikara the Farm Resorts, Anekatti, Coimbatore. Automoto Expo, conducted by Adanos Expo Private Limited, 28 to 30 April at Chennai Trade Center.